ஒரு வாழ்வியலை அந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் காலவாயில் இருக்கிற அந்த மக்கள், அந்த பிள்ளைகளின் கல்வி எவ்வளவு சிறந்த படைப்புல நடிச்சு அந்த தம்பி இதுல கதாநாயகன் நடிச்சிருக்கிறார். சாயா அவங்க எங்க அண்ணன் பொண்ணு, அவங்க மறந்துருப்பாங்க. ஒரு தடவை எங்க அண்ணன் மகள் நடிச்சுக்கிட்டு இருக்காவா அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன். நாங்கள்லாம் ஒரே குடும்பம். அதுல நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை. அடுத்து சேஷாஸ்விதா அவங்க கேட்டேன். அவங்க பேரு கனிமொழின்னாங்க. அவங்க இப்ப சேஷ்வதா ஏதோ பேரை மாற்றி வச்சிருக்காங்க. தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டீங்கன்னா இப்படித்தான். கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படிதான். என்ன பண்றது, ரெயின்போன்லயே தமிழ்ல எழுதுங்கன்னு சொல்ற நிலைமையில இருந்தா அதெல்லாம் நம்ம மொழியில பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்ல. நீங்க நல்ல பேரு, அதெல்லாம் உங்க பேரு கனிமொழி அவர்கள். அடுத்து என்னுடைய தம்பி குல் சுரேஷ், என் மண்ணுக்காரன், என் மேல பெரிய பாசம் கொண்டவன். என்ன மனசுல பட்டதை கூச்சமெல்லாம் பேசுவான். அது மற்றவங்களுக்கு வெறுப்பா இருக்கு. இப்ப என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அருவறுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. என்னத்தையோ பேச்சு கிடக்குறாப்புல இருந்தால் அப்படின்னு. அது மாதிரிதான் அது அவனுடைய இயல்பு. அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான், நல்ல மனிதாபிமானம் இருக்கு. இரு உட்காரு. சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்ல. என் பாட்டன் ஆதி பெரும்பாட்டன் கைகட்டுறது சரியா இருக்குது. அதுக்கப்புறம் விஆர் அவரு, விமல் அவர், நீங்க நல்லா வரணும், நல்ல உடலை நல்லா பேண்டுறீங்க, உங்களுக்கு பாராட்டு. நீங்க அதை தொடர்ச்சியா செய்யுங்க. இன்றில்லை என்றாவது சரியான வாய்ப்பு வந்துடும். என் தம்பி அருண் விஜய் தெரியுமா, ஒய்எம்சியில நாங்கெல்லாம் பயிற்சி எடுப்போம். அப்ப அவன் நல்லா உடலை வச்சிருப்பான். வாய்ப்பு சரியா வரல. நான் சொன்னேன், நீ இதை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டே இரு, ஒரு நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுவாங்க. அதே மாதிரி அவனுக்கு படம் அடிச்சுட்டான். தடயம் அந்த படங்கள்லாம் குற்றம் 23 அடிச்சுட்டான். அதனால அதை மட்டும் சரியா இருங்க. உங்களுக்கு ஒரு சான்று உட்காருங்க சார். எனக்கு எங்க அண்ணன் சரத்குமார் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். நாங்க ரொம்ப நெருக்கம். விண்ணூர்தி நிலையத்துல சந்திச்சோம். இப்ப பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு. வணக்கம் இந்த வயசுல ஐஸ்வர்யா ஜோடி கேக்குது அப்படின்னு பொறாமேடா. அவர் சார் டே உடலை நல்லா வச்சுக்கிட்டா எந்த வயசுலயும் சாதிக்கலாம்டாங்கல்ல. அததான் எல்லாருக்கும் சொல்றேன். நம்பிக்கையோடு இருங்க, சாதிக்கலாம். அப்புறம் எல்லாரையும் சொல்லிட்டேன். தம்பி புவன் படத்தொகுப்பாளர், அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள், அவங்க எங்க ஊர் பொண்ணவங்க, பாண்டிச்செல்வி அவங்கள இன்னைக்கு பார்த்தாலும் அந்த மருது படத்துல 2 கையிலையும் கம்பெடுத்து சுத்துறதா காட்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அருமையான பெண்மணி. நமக்கு தமிழ் திரையுல கிடைச்ச ஒரு இயல்பான முகம், இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர். அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என் தம்பி சுகுமார் இருக்கான். அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு, இதை தாண்டி என் மேல அன்பு கொண்ட ஒருத்தன். அவனுக்கு மொழி இனப்பற்று அதிகம். காதல் படத்துல இருந்தே தம்பி சுகு எனக்கு தெரியும். அப்புறம் மகேந்திரன் சிறந்த கலைஞன். அவனுக்கு வாய்ப்பு சரியா அமையல. அவன் நடித்த சல்லியர்னு படம் இருக்குது, சல்லியர்கள். அதுல அவன் தான் கதாநாயகன். மிகச்சிறப்பா நடிச்சிருப்பான். இருக்கானா போயிட்டான். மகேந்திரன் ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பான். ஒரு போராளியா வந்திருப்பான். அவருக்கு இரு காலம் இருக்கு, எங்க போயிருப்பது. நல்ல திறமையான கலைஞன். அப்புறம் என் தம்பி துறை பற்றாளர், சமூக ஆர்வலர். ஆமா, என் தம்பி கிடாரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அது காலையில கிடாரி மாடுகள் நாங்க சொல்லுவோம். அது ஒரு திமிர் எடுத்த தெனவெடுத்தது அது சொல்லுவோம். அது கிடாரி படத்துல ரொம்ப அருமையான இது கையாண்டிருக்கு. குறிப்பா எங்க அண்ணன் வேல ராமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எனக்கு இன்னும் மனசுல இருக்கு. தம்பி பிரசாத் முருகேசன் அவர்கள். அத நாங்கெல்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனர்னு நான் எங்க ஐயா மேனும் பேசி பார்ப்பேன். மத்தகம் பார்த்துட்டு தான் கேட்ட ஐயா மேனை, யார் ஐயா மேனை இவ்வளவு சிறப்பா எடுத்துருக்கு, எங்க கிடாரி பட இயக்குனர் தானோன்னா அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி வாழ்த்தினேன். ரொம்ப திறம்பட்ட. அவனுக்கு என் மேல அன்பு இருக்கு இல்லையோ, அவனுடைய மகனுக்கு என் மேல பேரன்பும் பிடிப்போம். என்னை பாக்குறதுக்காக வந்திருக்காருனாங்க. நான் அவனை சந்திக்கணும். இது எல்லாரையும் சொல்லிட்டேன். என்னுடைய தம்பி கார்வண்ணனை பற்றி உங்களுக்கு சொல்லணும். நாங்க அவரு எந்த திசையில இருந்தார், நான் எந்த திசையில இருந்தேன்னு தெரியல. ஆனா எங்களை
ஒரு ஒரு உணர்வு வந்து இணைக்குது. அது எங்களுடைய மொழி இனப்பற்று. அப்ப அவர் எடுத்த படங்கள் இப்பதானே படம் வந்து பார்க்கும்போது அவர் பெட்டிக்கடை முதல் படம், அதுவும் கிராமத்துல நடந்த அனுபவத்தில் எடுத்ததுதான். அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன், அது என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய நிலையை இன்றைக்கு அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத படம் எடுத்தார். என்னுடைய தம்பி சேரன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையான படம். நான் திரையில பார்க்க முடியல, தொலைக்காட்சியில தான் அந்த பார்த்தேன். அதை பார்த்துட்டு நான் பாராட்டி வாழ்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தேன். ரொம்ப சிறப்பா இயக்கியிருந்தார். அது உரையாடல்கள், திரைக்கதை, போக்கு எல்லாமே மிக நேர்த்தியா இருந்தது.